அப்ப நீங்க சிங்கர் சொன்னீங்க, சிங்கர் சொன்னீங்க. என்ன சிங்கர் சாங், சிங்கர் சாங். சண்டை குடிங்களா? சண்டைக்கு வரணுமா? சண்டை குடிங்களா? சண்டை குடிங்களா? சண்டை குடிங்களா? சண்டை குடிங்களா? அப்படிதாக அந்த பையன் வச்சு செஞ்சு விட்டேன் அந்த மொத்த டீமையும். அவங்க சிங்கிள்ஸ் வந்தாங்களோ இல்லையோ, இந்த பையன் சிங்கிளா வச்சு செதுக்கி விட்டேன். என்ன அந்த 100 தான் மிஸ் ஆயிருச்சு. அந்த 100 போட்டிருந்தா ரெக்கார்டு, ஐபிஎல் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. வெறும் 29 பாலுக்கு 97 ரன் அடிக்கிறாப்ல அந்த பச்சிலம் குழந்தையால அந்த கிரவுண்ட் அவுட் வெளியில போக முடியல பாவம். நேத்து RR vs SRH எலிமினேட்டர் மேட்ச் நடந்துச்சு. நேத்து தோக்குறவங்க வெளியில போகணும், ஜெயிக்கிறவங்க GT மோதி அதுக்கப்புறம் ஃபைனல் யார் போறாங்கன்றது முடிவாகும். டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றாங்க SRH. வழக்கம் போல எதிர்பார்த்தது சூரியவன்ஷி பேட்ல இருந்து ஒரு 80 ரன்னுக்கு மேல எதிர்பார்த்தது. 97 ரன் வெறும் 29 பால். அந்த 29வது பால்ல மட்டும் அவுட் ஆகாம அந்த கேட்ச் ஆனது பவுண்டரி ஆயிருந்துச்சு. ஒரு தரமான ரெக்கார்டை பதிவு பண்ணிருப்பா. அந்த 29 பால் அவுட் ஆனோடனே அந்த பயலால வெளியில போக முடியல, ரொம்ப வருத்தப்பட்டாப்ல. ஆனால் அந்த மேட்சை சிங்கிள் ஹேண்டடா கையில மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அவுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரூ ஜுரேல் வந்து நல்ல ஒரு இன்டென்ட் காட்டி ஆடி 21 பாலுக்கு 50 ரன். அதுக்கப்புறம் ரியான் பராக் வந்து அவர் கொஞ்ச நேரம் ஆடினாப்ல. ஆக மொத்தம் 20 ஓவர் முடிவுக்கு 8 விக்கெட் இழப்புக்கு 243 ரன், 244 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி SRH கிளம்புறாங்க. முதல் ஓவரே ஆர்ச்சர்னா யாருன்னு பாப்ப அப்படின்னு காட்டுற மாதிரி அபிஷேக் சர்மாவை முட்டைக்கு அவுட் ஆக்கி விட்டாப்ல. அடுத்து வந்து அதிரடியா விளையாண்டுட்டு இருந்த இசான் கிஷனை அவுட் ஆக்கி விட்டுறாப்ல. அவரோட அதுக்கு அடுத்த ஓவர்ல டிராவிஸ் ஹெட்டையும் அவுட் ஆக்கி விட்டுறாப்ல. முக்கியமான 3 விக்கெட் எடுத்து விட்டுறாப்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர். அங்கேயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஜிடியோட மோத போறது RR அப்படின்னு. அடுத்தடுத்து வந்தவங்க நல்ல இன்டென்டோட ஆட ஆரம்பிச்சாலும் அவங்களால வந்துட்டு இந்த 15, 20, 30 இதை தாண்டி அடிக்க முடியல, அவுட் ஆகி போயிட்டே இருக்காங்க. பேட்டிங்ல ஒரு சைடு காட்டுத்தனமா மிரட்டினாலும் பவுலிங்லையும் நல்லா வச்சு இருக்குன்னு இறுக்கிவிட்டாங்க. ஒரு வழியா 20வது ஓவர்ல ஆல் அவுட் ஆயிரம் 196 ரன் அடிச்சு, அதாவது 47 ரன் வித்தியாசத்துல RR வின் பண்றாங்க. பேட்டிங்ல சூரியவன்ஷிக்கு கிரெடிட் ஃபுல்லா கொடுத்தாலும் பவுலிங்லயும் கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுத்தாங்க. அந்த 3 விக்கெட் மெயின் விக்கெட்டை எடுக்கல அப்படின்னா அவங்களுமே எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ரன். பட் இந்த எலிமினேட்டர்ல RRக்கு ஒரு அபாரமான வெற்றி. RR ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணா இந்த ஒரு வீடியோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு.